ஹாய் ஸ்டீவ் ஸ்வாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹை லெவல் கார்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒன்றும் நார்மல் கார்டு இல்லை, பிளாக் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு. இந்த கார்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அந்த லக்கி பாஸ்கர் படத்துலலாம் வந்திருக்கும். ஆனால் அது எதுக்கு, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணால், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஸ்வாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி சீரீஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மணி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக அமெக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கிரெடிட் கார்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஃபைனான்சியல் சர்வீஸ் கம்பெனி தான் இது வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டு, உங்களோட வெல்த், உங்களோட மந்த்லி இன்கம் அதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அப்போவுமே அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு அவங்க தான் டிசைடே பண்ணுவாங்க. ஏன் இந்தியாஸ் ரிச்சஸ்ட் பர்சன் முகேஷ் அம்பானி கிட்ட கூட இது இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லான கார்டு இது. இந்த கார்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெண்டிங் லிமிட்டே இல்லை. நீங்கள் மினிமம் 2 crores இருந்து அதுக்கு மேலே எவ்வளோ கோடி என்ன வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு லக்ஸரி கார்ல இருந்து ஒரு பெரிய பிரைவேட் ஜெட் வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் எவ்வளோ கோடி வேணால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை இனிஷியலைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 8 lakhs கட்டணும். அப்புறமா இயர்லி நீங்கள் 4 lakhs கட்டினீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியும். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 800 கோடி பேரில் வெறும் 20,000 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தனி மரியாதையை கொடுப்பாங்க. நீங்கள் எந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போனாலும் உங்களை சுற்றி கார்டியன்ஸ் இருப்பாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் போனாலும், 5 star ஹோட்டல், எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் போனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேமஸான கார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அமெக்ஸ் கோல்டு, அமெக்ஸ் பிளாட்டினம், ப்ளூ கேஷ் ப்ரிஃபர்டு, அப்புறமா டெல்டா ஸ்கை மைஸ் அமெக்ஸ். இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கார்ட்ஸ். அதுலேயே சில கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இல்லை ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ராவல், கிஃப்ட் கார்ட்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. மெயினாக நீங்கள் இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு கேஷ்பேக்ஸ்லாம் கிடைக்கும்னு வேறு சொல்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ். இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வச்சு நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லை ஏதாவது ஃப்ளைட் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து க்ரோர்ஸ் கணக்கில் வந்து இன்சூரன்ஸுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உலகம் ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸில் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் விசா எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இது எல்லா பக்கமும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ல தான் இது மோஸ்ட்டாக எல்லா பக்கமும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 24/7 வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டீவ் ஸ்வாக்ஸுக்கு. அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சீரிஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டீவ் ஸ்வாக்ஸ்.